இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சுகாதார அமைச்சு முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கல்வி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டின் குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரில் கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற 15,000 மாணவர்களிலே 4,000 பேர் வடக்கிலே இந்த இறுதிக்கட்ட போரில் காயமுற்றிருக்கிறார்கள். தலையில இருந்து கால் வரையும் 737 பேர் உடல்களில் துப்பாக்கி குண்டுகள், வேற உலோகங்கள், செல் பீசுகள் இன்னும் அகற்றப்படாமல் கடந்த 4 வருட காலமாக இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதில் சரியான முறையில் இந்த மாணவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் உண்மையான இடர்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளை தமிழ் தலைவர்களுடன் நடத்துவதை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளமையானது இனங்களுக்கிடையே அமைதியின்மையை அதிகரிக்க செய்துள்ளதாக நெருக்கடிகளுக்கான சர்வதேச குழு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நிலையான சமாதானம் குறித்த அபிலாஷைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக இலங்கையின் தமிழ் அரசியல் மற்றும் அரசியல் தீர்வு காணுதல் எனும் தொனிப்பொருளில் அறிக்கையொன்றை விடுத்துள்ள நெருக்கடிகளுக்கான சர்வதேச குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான நிர்வாகம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள இணக்கங்களுக்கு மதிப்பளிக்காது உலக தலைவர்கள் முன்னிலையில் வழங்கிய வாக்குறுதிகளை மீறும் வகையில் குறைந்தபட்ச அதிகார பகிர்வுக்கான அரசியலமைப்பின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து விலகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயராட்சியை ஸ்தாபிப்பதற்காக வடபகுதியில் மாகாண சபை இயங்குவதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிப்பதற்காக அரசாங்கத்தை ஊக்குவிக்க வேண்டியுள்ளதாக நெருக்கடிகளுக்கான சர்வதேச குழு கருத்தினை முன்வைத்துள்ளது. தமிழ் மக்கள் மத்தியில் ஜனநாயக மற்றும் மத்தியஸ்த நிலைப்பாடு ஆகியன அதிக அளவில் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் அதுக்கு இதய சுத்தியுடனான பதில் நடவடிக்கையை மேற்கொள்வதில் இலங்கை அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாகவும் நெருக்கடிகளுக்கான சர்வதேச குழுவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் வடமாகாண சபைக்கான தேர்தலை எவ்வித அழுத்தங்களுமின்றி நம்பிக்கையுடன் நடத்தி முடிப்பதற்கு வடக்கில் ராணுவத்தினரின் பிரசன்னத்தை குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையால் குறைத்தல், குறிப்பாக இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு விடுக்கின்ற அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும் நெருக்கடிகளுக்கான சர்வதேச குழு கருதுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் மற்றும் 1990ஆம் ஆண்டில் அந்த இயக்கத்தினால் வடமாகாணத்தில் இருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டமை காரணமாக பெரும் பாதிப்புக்குள்ளான தமிழ் முஸ்லிம் உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக தமிழ் அரசியல் தலைமைகள் முன்வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வல்லபாய ஹந்தம்பானகல புபுதுவெவ பிரதேசத்தின் சில பகுதிகளில் நேற்று சிவப்பு மழை பெய்துள்ளது. 2 மணித்தியாலங்கள் பெய்த அடைமழையின் பின்னர் இவ்வாறு சிவப்பு மழை பெய்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள். வல்லபாய ஹந்தபானகல புபுதுவெவ பிரதேசத்தின் சில பகுதிகளில் நேற்று மாலை வேளையில் இவ்வாறு சிவப்பு மழை பெய்துள்ளது. கடந்த சில தினங்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறு சிவப்பு மழை பெய்த சம்பவங்கள் பதிவாகின. பதியத்தலாவ, ஹங்குரங்கோட, செவனகல மற்றும் மன்னம்பிட்டிய பிரதேசங்களிலேயே இவ்வாறு சிவப்பு மழை பெய்திருந்தது. உலகில் முதன்முறையாக சிவப்பு மழை பெய்த சம்பவம் 1818ஆம் ஆண்டு இத்தாலியில் பதிவானது. அதனை அடுத்து நீண்ட இடைவெளியின் பின்னர் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவின் கேரளாவில் இவ்வாறு சிவப்பு மழை பெய்தது. அண்மையில் சீனாவிலும் இவ்வாறு சிவப்பு மழை பெய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இலங்கையில் கடந்த சில நாட்களாக பெய்த சிவப்பு மழையின் மாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. இதன் பின்னர் அல்கா வகையைச் சேர்ந்த நுண்ணங்கி அதில் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருந்தது. இதேவேளை இந்த சிவப்பு மழை நீரில் இரும்பின் சதவீதம் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. நெல்விழா கங்கையில் உள்ள முதலைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிர்களை காவு கொண்டுள்ளன. முதலைகளின் அச்சுறுத்தல் தொடர்பில் ஆராய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாம் நெல்விழா கங்கைக்கு சென்றது. கடும் மழையினால் நெல்விழா கங்கை பெருக்கெடுத்தது. முலட்டியன, ரங்சேகொட, மாகதுர, கம்பரப்பேட்டிய, தெய்யந்தர ஆகிய பகுதிகளில் நீர்ப்பிரவாகம். நீர்ப்பிரவாகத்தினை அடுத்து நெல்விழா கங்கையில் உள்ள முதலைகள் மனிதர்களின் வாழ்விடங்களை அண்மிக்கும் அபாய நிலை தோன்றியுள்ளது. இடர் முகாமைத்துவத்தின் போது முதலைகளினால் ஏற்படும் அபாயம் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமல்லவா?
பிள்ளைகளின் போஷாக்கு தொடர்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலான பேரணி ஒன்று மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றது. சிறுவர்கள், சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளின் போஷாக்கு தொடர்பில் அறிவுறுத்தும் பல்வேறு சுலோகங்களையும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்தனர். இதனையடுத்து உவேஸ்லி மாநாட்டு மண்டபத்தில் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சுகாதார திணைக்கள அதிகாரிகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை விருத்தி செய்வதற்கு தேவையான 9 பிரதான காரணிகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான 24 யோசனைகள் தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஹேரன் லொகார்ட் தயாரித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 9 பிரதான பிரச்சினைகள் தொடர்பில் உங்களது கவனத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம். ஹருண் லோகாட் தமது ஆலோசனைகள் அடங்கிய அறிக்கையை கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முதன்முறையாக ஊடகங்களுக்கு வெளியிட்டார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுதல் என்பது லோகாட்டின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முதலாவது விடயமாகும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் காலம் கடந்துள்ள யாப்பு மற்றும் நிர்வாகம் என்பன நடைமுறைக்கு ஏற்ற வகையில் புதுப்பிக்கப்பட வேண்டியது அதிலுள்ள மற்றொரு அம்சமாகும். கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதி நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள் லோகாட்டின் அறிக்கையை சுட்டிக்காட்டும் 3வது விடயமாகும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொழில்சார் ரீதியில் முன்னெடுக்கப்படாமே லோகாட்டின் அறிக்கையின் 4வது காரணியாக இடம்பெற்றுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் ஒருமைப்பாட்டுடன் கூடிய நிறுவன கலாச்சாரமின்மை அறிக்கையில் உள்ள 5வது விடயமாகும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஊடகங்களுடன் கொண்டுள்ள தொடர்புகளில் குறைபாடுகள் நிலவுவதாகவும் அதற்காக உரிய வழிகாட்டல் இல்லை என்பதும் லோகாட்டின் அறிக்கையில் 6வது விடயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளின் குறைபாடுகளால் வீரர்களை அதிசிறந்தவர்களாக உருவாக்க முடியாதுள்ளதென அந்த அறிக்கையில் 7வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கிரிக்கெட் அணி தேர்வு மற்றும் அதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் காணப்படுகின்ற சட்ட இணைப்பு தொடர்பாக அந்த அறிக்கையில் 8வது விடயமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றல்களை மேம்படுத்துவதற்கு போதிய வசதியின்மை மற்றும் சிரேஷ்ட வீரர்களின் போதிய பங்களிப்பின்மை போன்ற காரணிகள் லோகாட்டின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 9வதும் இறுதியும் அம்சமாகும். அருண் லோகாரின் அறிக்கை தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் ஆராய உள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.